அரசியலில் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று சொல்லணும். எங்களை பாராட்டியா பேசுவார். வேறு எதிர்கட்சி தலைவர் இல்லை எஸ்ஐஆர் இது மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா? நாங்கள் எதை சொன்னாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து நல்லதை சொன்னாலும் சரி, தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார். ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டியிருக்கிறார். அதை விட என்னென்னா, அது என்ன, இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க. இவர் மட்டும் ஆதரித்து கருத்து சொல்கிறார். அதுக்கு என்ன ஆதரித்து கருத்து சொல்கிறது என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம். அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு. ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்து ஊதுறாரு. வர்றவங்க என்ன சொல்கிறாங்க? திராவிட கொள்கையை முழுக்க இன்றைக்கே திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரோம். எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால் அங்கேருந்து வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய. அதில் எங்கே பி டீம் என்ன, சி டீம் என்ன, ஏ டீம் என்ன? இதில்